இந்தியன் ஃபேன்ஸா எல்லாருமே வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு சந்தோஷப்பட்டிருப்போம். நாங்களும் சந்தோஷப்பட்டோம். இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போதுன்னா, இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போது. நீங்க கேட்கலாம், ஏன்னா 3 நாள் கழிச்சு வீடியோ போட அப்படின்ட்டு நாங்க இன்னும் அந்த இதுல இருந்தே வெளியே வரல. ஸோ நாங்களும் நிறைய கஷ்டப்பட்டு வீடியோ போடலாம்னு நினைக்கிறோம். பட் ரெகுலரா எங்களால் போட முடியல. ஸோ இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு எமோஷனல் இந்தியன் ஃபேனா நான் எப்படி மேட்ச் பார்த்தேன் அப்படின்றத இந்த வீடியோல இருக்க போதே தவிர, ஒரு மீமாவோ கலாயாவோ ஒரு அனாலிசிஸாவோ இது பண்ணிருக்கலாம், அது மாத்திருக்கலாம், இதுல ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு அப்படின்றத நாங்க எதுவுமே இதுல சொல்ல மாட்டோம். அப்படியே சொன்னாலும் அது ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் விஷயமா சொல்லுமே தவிர ரொம்ப டீடைல்டாவோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவோ இருக்காது. ஒரு எமோஷனல் இந்தியன் ஃபேனா நான் எப்படி அந்த மேட்சை பார்த்தேன், அதுவும் எங்க மேனேஜர் விக்கின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் கூட இந்த மேட்சை பார்த்தோம். நானும் அவர் தான் உட்காந்து ஃபுல் மேட்ச் பார்த்தோம். ஸோ செம்ம என்ஜாய்மெண்ட் ஆகும், செம்ம ஹாப்பினஸ் ஆகுமே இந்த மேட்ச் இருந்தது. என்னடா சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சாலும் ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னா நானும் அவரும் சேர்ந்து மேட்ச் பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா மேட்ச் போக 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 எண்ட்ல ஐயோ இந்தியா தோத்துருமோ, தோத்துட்டாலும் அழுதுருவனே அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போய் கடைசியா இந்தியா ஜெயிச்சிருச்சுறாங்க அம்மா நாங்க தாட்டா அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல வந்து நின்னோம். ஸோ அது எப்படி இருந்தது அப்படின்றத மட்டும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோமே தவிர நிறைய ஒரு ஃபன்னி மீமாவோ எதுவாகவுமே ரெகுலர் வீடியோவா ஒன் பீஸ் வீடியோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த வீடியோ இருக்காது. ஸோ சாரி ஃபார் தட். ஸோ ஒரு எமோஷனல் ஃபேனா இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது நான் எப்படி ஃபீல் பண்றேன்றது இந்த வீடியோவில் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதை இந்த வீடியோல கமெண்ட்ஸாவோ லைக்ஸாவோ சப்ஸ்கிரைபோ பண்ணி நீங்க எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். ஸோ வெல்கம் டு த வீடியோ. திஸ் இஸ் ஒன் பிச். வழக்கம் போல இந்தியா தோத்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தோட தான் இந்த ஃபைனலை நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சோம். நானும் சரி எங்கள் மேனேஜரும் சரி டாஸ் ஜெயிச்சார் ரோஹித் சர்மா. ஜெயிச்ச உடனே என்ன சொன்னார்னா, நாங்கள் பேட்டிங் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னார். அப்பாடா நல்ல வேலை பேட்டிங் பண்ணுறாங்க, ஸ்பின்னர்ஸ் வழக்கம் போல டாமினேட் பண்ணி ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அதுக்கப்புறம் தான் நான் கிரிக் பஸ் திறந்து பிச் ரிப்போர்ட்டை பார்த்தேன். என்னடான்னு பார்த்தா ஃபிளாட் ட்ராக்னு போட்டுருந்தேன். ஆத்தாடி இன்னைக்கு ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போது போலே, ஸ்பின்னர்ஸ்க்கு பால் டர்ன் ஆகாது அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. சரி இருந்தாலும் எப்படியாவது ஒரு 200 ரன்ஸ் அடிச்சுட்டா கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்க நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணி தான் இந்த மேட்சஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன நினச்சுன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விராட் கோலி டக் டக் டக்னு 4 அடிப்பாரு. பார்த்தோன்னே தலையன் ஃபார்முக்கு வந்துட்டான். நம்ம உள்ள ஒரு மனசு இருக்கும்ல, யூடியூபர் மனசு, அது என்ன சொல்லிச்சுன்னா, இங்க சொன்ன மாதிரியே விராட் கோலி அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு, வீடியோ ஓடிடும்ல அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமாக ஒரு எண்ணத்தோட நான் அந்த மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா வருவாரு. ரோஹித் சர்மாவும் சம்மட்டி அடிக்க போறான்னு நாங்கள் நினைச்சோம். அதே மாதிரி ஒரு 2 4 அடிப்பாரு. பரவாயில்லப்பா இன்னைக்கு ஒரு 220 அடிச்சிருவாங்க போல அப்படின்னு ரொம்ப ஆசையாக தான் பார்த்துட்டு இருந்தோம். கடைசியா கேஷவ் மகாராஜ் ஓவரில் ரிஷப் பண்டும் சரி ரோஹித் சர்மாவும் சரி டக்குன்னு அவுட் ஆயிடுவாங்க. ஆத்தாடி என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சரி பரவாயில்ல, ஸ்கை இருக்காரு, ஸ்கை எதாவது பண்ணுவான்னு நாங்கள் நினைச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அவரும் ரபாடா ஓவரில் அவுட் ஆயிட்டார். ஆத்தாடி அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஷாட் தான், எப்பவுமே ஒரே ஷாட்டுக்கு ஃபீல்டர் வச்சு பால் போட்டாங்க, அதே மாதிரி அவரும் அவுட் ஆகி போயிட்டாரு. என்னடா அது மறுபடியும் சம்பவம் ஏதாவது பண்ணிடுவாங்களா, வழக்கம் போலதானா அப்படின்னு நானும் ஃபீல் பண்ணேன். முடிஞ்சு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அக்ஷர் பட்டேல் வந்தார். அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு டாமினன்ஸான கிரிக்கெட் ஆடுறதுனால எஸ், ஏன்னா அவர் ரபாடா ஓவரில் ஒரு 6 ஸ்ட்ரெயிட்டில் அடிப்பார். அதெல்லாம் பார்த்து நான் மிரண்டேன், டேய் யாரா நீ, இவனே ஏன்டா இவ்வளோ நாள் பெஞ்சில் உட்கார வச்சிருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பரவாயில்ல நல்ல பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்குன்னு நினச்சோம். ஆனால் 2 பேருமே ஆக்சிலரேட் பண்ணாமல் ரொம்ப பொறுமையாக தான் ஆடிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல கடைசியாக ஆக்சிலேட் பண்ணுவாங்க, ஹர்திக் பாண்டியா வருவார், கண்டிப்பாக அடிச்சிருவாரு, நவுத்திடுவாரு நாங்கள் நினச்சோம். கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா, அக்ஷர் பட்டேல் வந்து மட்டமாக ஒரு ரன் அவுட் ஆகிடுவார். ஏன்டா இப்படியாடா அவுட் ஆக, ஏதோ தூக்கி அடிச்சா அவுட் ஆனா கூட மனசு அருமைடா அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். கடைசியில் சிவம் துபை இறக்கி விட்டுருவாங்க ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலாக. அச்சா என்னடா ஹர்திக் பாண்டியா இறக்க வேண்டியதானடா அப்படின்னு நினைச்சோம். ஸோ எங்கள் மேனேஜர் விக்கி என்ன சொன்னார்னா, ஏய் ஏன்டா ஹர்திக் பாண்டியா டேடா இன்னைக்கு நீ வேணா பாரு, ஹர்திக் பாண்டியா தான் ஏதோ பண்ண போறான்னு சொல்லிட்டே இருந்தாரு. கடைசியில் ஹர்திக் பாண்டியாவே இறக்கல. அவர் கடுப்பாயிடே இவனுங்க கண்டிப்பா தோத்துருவாடா, ஹர்திக் பாண்டியா இறங்க அவன் சிவம் துபை போய் இறக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாவே பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நானும் ஃபீல் பண்ணேன், அடப்பாவில இவனை ஏன்டா இறக்கி விட்டீங்க அப்படின்ட்டு. ஆனால் சிவம் துபை வந்து இவ்வளவு நாள் பண்ணாத பர்ஃபார்மன்ஸை சூப்பராகவே பண்ணாரு அந்த ஃபைனல்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கே என்ன தெரியும், விராட் கோலி 50 அடிச்சிருவாரு. ரொம்ப கம்மியான பால் அடிப்பார் நினைச்சா ரொம்ப அதிகமான பால் அடிச்சிட்டாரு. என்னடா தலைவன் சொதப்பறானே நினைச்சோம். கடைசியா சம்மடி அடிச்சு ரன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. சரி இந்தியா வந்து தோக்குமா ஜெயிக்குமா அப்படின்றது வந்து ஒரு 180 அடிச்சிருவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் 170 முடிஞ்சிச்சு. சரி போட்டுருவாங்க, எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தான் நாங்களும் நினைச்சோம் உங்களை மாதிரியே. சரி அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நேராக வந்தாங்க குவிண்டன் டிகாவும் ரீசா ஹெண்ட்ரிக்ஸும். ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் கண்டிப்பாக அவுட் ஆயிடுவார்னு எங்களுக்கு கண்டிப்பாக தோணிட்டே இருந்தது. ஏன்னா அவர் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணதில்லை, அவர் பெரிய மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணி நாங்கள் பார்த்ததே இல்லை. சரி ஓகே ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் அவுட் ஆயிடுன்னு நினச்சா, அதே மாதிரி ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் அவுட் ஆயிட்டாரு. குவிண்டன் டிகாக்கு வந்து இந்தியன்னாலே என்ன ஆகுதுன்னு அவருக்கு தெரியல, அவர் செம்மடியே அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதே மாதிரி குவிண்டன் டிகாக் இந்தியா கூட பொழக்க ஆரம்பிச்சார். ஏடியன் மக்ரம் வருவாரு, வந்தவொடனே ஃபர்ஸ்ட் பால் ஜஸ்டின் பும்ரா ஓவரில் ஒரு 4 அடிப்பார். அதாவது எங்கன்னா பாயிண்ட்டுக்கு பேக் அவுட் பாயிண்ட்டுக்கு நடுவில் பால் போகும்.
நான் பார்த்து டேய் என்னடா ஷாட்டு அவன் ஓவரில் 4 அடிச்சிட்டியா அப்படின்னு மறந்துட்டோம். அதுக்கப்புறம் ஹர்ஷதீப் வந்து கண்டிப்பாக விக்கெட் எடுத்தாரு. ஸோ அப்பாடா 2 பேர் போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்னு நினைத்தா ஸ்டப்ஸ் உள்ள வந்தாரு. ஸ்டப்ஸ் வந்து டக்குன்னு ஸ்பின்னர்ஸை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் ஆன இன்னிங்ஸ் பார்த்து நாங்களே வந்துட்டோம், என்னடா எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கே தம்பி பொறுமடா, இருடா 170 தான்டா இருக்கு, அடிச்சு பிடிச்சிடாதரா பாவி பயல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு லெவலுக்கு மேலே நானும் எங்கள் மேனேஜரும் என்ன ஒரு ஸ்டேஜுக்குள்ளே போயிட்டோம்னா, சரி ஓகே முடிஞ்சிருச்சு மேட்ச்சு, சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சதுக்கு சந்தோஷப்பட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் அப்படின்ற லெவலுக்கே போயிட்டோம். அந்த மாதிரி தான் ஸ்டப்ஸோட இன்னிங்ஸும் சரி குவிண்டன் டிகாக்கோட இன்னிங்ஸும் இருந்தது. டக்குன்னு ஸ்டப்ஸ் வந்து அக்ஷர் பட்டேல் பால்ல போல்ட் ஆயிடுவாரு. அப்பாடா பரவாயில்ல பையன் போயிட்டான் அப்படின்னு பார்த்தா கிளாசன் வந்துட்டாரு. அடப்பாவி இவர் தான் கட்டப்பாற கிளாசன், அந்த மாதிரி வந்தா கிடப்பாற மாதிரியே நின்றுக்கிட்டு இருந்தாரு. 2 பேரும் இன்னிங்ஸும் ரொம்ப பொறுமையா பில்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ குவிண்டன் டிகாக் எடுத்த விக்கெட் எப்படி இருந்ததுன்னா சூரியகுமார் யாதவுக்கு டிக் ஃபார் டேட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா சூரியகுமார் யாதவ் ஒரு பால் போட்டு எடுப்பாங்க, அதே மாதிரி அதுக்கு முன்னாடி குவிண்டன் டிகாக் ஒரு 4 அடிப்பாரு. உடனே வந்து ஹர்ஷதீப் என்ன பண்ணுவான்னா, சரி ஓகே அங்க ஒரு ஃபீல்டர் வச்சு போலான்ட்டு திருப்பி அதே ஃபீல்டர் அங்க பின்னாடி வச்சு ஒரு பால் போடுவாங்க, டக்குன்னு கேட்ச் எடுத்துருவாங்க. குவிண்டன் டிகாக் கடுப்பாய் வெளியே போவாரு. சரி ஓகே குவிண்டன் டிகாக் காலி அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டா, ஆனால் டூ லேட் அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் டேவிட் மில்லரும் சரி கிளாஸனும் சரி செம்மடி அடிச்சுட்டாங்க. அக்ஷர் பட்டேல் ஓவர் வர வரைக்கும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, அப்பாடா எப்படியாவது அடிச்சிடலாம், ரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு, பால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு 30 பால் 30 எடுத்துட்டு வந்து அக்ஷர் பட்டேல் கொடுத்துட்டு ஃபீல் பண்ணிட்டு அப்படின்னு கத்திட்டு போவாரு. சரி முடிஞ்சு அவ்வளோதான், போட்டி படிக்கல கட்டுக்க, நான் வீட்டுக்கு போறேன், ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஜிம்பாப்வே கூட போய் டூர் போடுவோம் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப ஃபீல் பண்ணி தான் அந்த மேட்ச் பார்த்தோம். ஆனால் பும்ரா வந்து அந்த ஓவர் போட்டாரு, நல்லாவே கண்டெயின் பண்ணி கொடுத்துருவாரு. ஆனால் எங்க இந்த மேட்ச் டர்ன் ஆச்சுன்னா, ரிஷப் பண்ட் வந்து ஒரு ஓவர் த்ரோ எகிரி பிடிப்பாரு, காலில் இன்ஜுரி ஆயிடுன்னு சொல்லிட்டு பிரேக் இன் பிளே அப்படின்னு வரும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து அவர் காலில் பேண்டேஜ் கட்டுறது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் பிரேக் இன் மூமெண்ட்டமாக இருந்தது, அது ஒரு சேஞ்சாக இருந்தது தான். எஸ் ஹர்திக் பாண்டியா நேரா வந்தாரு, ஒரு கட்டு போட்டாரு, ஹென்ரி கிளாசன் சுத்தினாரு, பேட்ல போட்டு கையில் டமால்னு விழுந்தது ரிஷப் பண்ணிட்டு விக்கெட். அப்பாடா அவுட் ஆயிட்டாப்ல, ஏதோ நடக்க போதோ கேமிங் சேஞ்சா அப்படின்னு நினைச்சோம். அதே மாதிரி தான் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் உள்ள வந்த மார்க்கோ யான்சனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கேசவ் மகாராஜா இருக்கட்டும், 2 பேரும் நிறைய டாட் பால்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி பும்ரா வருவாரு, பும்ரா வந்து மார்க்கோ யான்சனை போல்ட் எடுத்துறாரு. அப்பாடா ஏதோ நடக்க போகுது, பாவம் பார்ப்போம் ரொம்ப சின்சியரா இன்டென்ஸா மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் போகுது. கடைசியில எங்க வந்து இருந்ததுன்னா 6 பால் 16 ரன் அடிக்கணும்பா போடுப்பா அப்படின்னு இருந்தது. ஸோ சூரியகுமார் அதை கேட்ச பிடிக்கல, கப்பை பிடிச்சி வெளியே போட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நிஜமாவே உண்மைதான், ஃபுல் டாஸ் பால் போட்டவொடனே 6 முடிஞ்சு மேட்ச் காலி, வீட்டுக்கு போலாமா அப்படின்னும் போது சூரியகுமார் வந்து கேட்ச் பிடிச்சி சூப்பராக இருந்து அது நிறைய கான்ட்ரவர்சி சொன்னாங்க, பவுண்டரி லைன் இருக்கு, பாலை மறிச்சிட்டாரு, இதை மறிச்சிட்டாரு. அது எங்க தப்பு இல்லை, அஃபிஷியல்ஸோட தப்பு தானே தவிர இந்தியன் டீம் அதால எதுவுமே பண்ண முடியாது. அதை தான் நாங்கள் சொல்றோம். ஸோ அந்த மொமெண்ட் எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்தது. அப்பா கேட்ச் பிடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 4 போகும் பேக்வர்ட் பாயிண்ட்ல, அடப்பாவிட்டே ஏடா 4லாம் போகுது அப்படின்னு பயந்தோம். திருப்பி ஹர்திக் பாண்டியா ஒரு வைடு போடுவார் பாருங்க. எங்களுக்கு இருக்கு உலகத்துல இருக்கு எல்லா கெட்ட வார்த்தை, டேய் ஒழுங்கா போட்டாலே அவன் அடிக்க மாட்டான்டா, நீ ஏன்டா வைடுலாம் போட்டு எங்களை சாவடிக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கடைசியா அவர் வைடு போட்டு முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நல்ல பால் போட்டு விக்கெட்டும் எடுத்தாரு. ஸோ இந்தியா ஜெயிச்சிருச்சு. எல்லாரும் கீழே உட்காந்து பயங்கரமா எமோஷனல் ஆனாங்க. நானே அவ்வளோ எமோஷனல் ஆவேன் நானும் நினைக்கல. ரோஹித் சர்மா அழுகுறாரு, விராட் கோலி அழுகுறாரு, ஹர்திக் பாண்டியாலாம் அழுதுகிட்டே இருக்காரு. இந்தியன் பிளாக தூக்கி ஹர்திக் பாண்டியா நடக்கும் போதெல்லாம் அப்பா இந்த மனுஷனை போய் தெரியாம திட்டோம்டா, இந்த மனுஷனை போய் தெரியாம கலாச்சிட்டோமேடான்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணாம நாங்களும் ஃபீல் பண்ணோம். எங்க வீடியோலயே நாங்களும் அவரை நிறைய வாட்டி கலாச்சிருக்கோம். ஸோ எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா பரவாயில்ல இந்தியா ஜெயிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஃபார் மை பாய் அப்படின்ற மாதிரி ராகுல் டிராவிட்காக கப்பு ஜெயிப்பாங்க. ராகுல் டிராவிட் இவ்வளோ எமோஷனல் ஆவாரா ஒரு கப்பு ஜெயிச்சுட்டு அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் கப்பை கையில் வாங்கிட்டு கத்துறும் போது டேய் ஒரு 90s கிட்ஸோட எமோஷனை அவர் கப்பு ஜெயிக்கலன்றதை இவ்வளோ அசால்ட்டா பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எப்பா ஒருத்தர் சந்தோஷமா இருந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி லைனா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ராகுல் டிராவிடா இருக்கட்டும் அவரும் போறேன்ட்டாரு, ரோஹித் சர்மாவும் போறேன்ட்டாரு, விராட் கோலியும் போறேன்ட்டாரு, ரவீந்திர ஜடேஜாவும் போறேன்ட்டாரு. எல்லாரும் சரி நான் கிளம்புறேன் தம்பி கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு ஜென்ரேஷனோட கனவே முடியுது அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா டேவிட் வார்னர் போயிட்டாரு, ட்ரெண்ட் போல்ட் போயிட்டாரு, கெயின் வில்லியம்சன் வந்து இல்லைங்க நான் சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இருந்து வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி எல்லா முக்கியமான பிளேயர்ஸும் என்னோட பிளேயர்ஸா இருக்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே ரிட்டையர் ஆகி ஒரு ஃபார்மேட்டே வேணாலும் வெளியே போறாங்க. அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் கிரிக்கெட் வெளியே வருதுன்னா எஸ், பட் நான் மிஸ் பண்ணுவேன்னா ஆமா. ஆனா எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கும்ல, அதாவது இதுக்கப்புறம் நான் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன், விராட் கோலி இல்லைனா கிரிக்கெட் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு அப்படிலாம் இல்லை. ஏன் நம்ம எல்லாருமே இதுக்கப்புறமும் சரி இன்னொரு 10-12 வருஷம் ஆனாலும் சரி நானும் சரி நீங்களும் சரி கிரிக்கெட் பார்ப்போம்னா
நம்ம கிரிக்கெட் பார்த்து ஒரு ஃபேனாக இருப்போமே தவிர ஒரு ஃபேனாக இருந்து கிரிக்கெட்டை பிடிச்சிருக்க மாட்டோம். எப்போவுமே நம்ம கிரிக்கெட் பார்த்துருப்போம், அதனால விராட் கோலி ஃபேனாக மாதிரி இருப்போம். விராட் கோலி ஃபேனாக இருந்து கிரிக்கெட் பிடிச்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் அந்த ஃபேனாக மாறி கிரிக்கெட் பார்க்குறதே விடுவீங்க. நம்ம கிரிக்கெட் ஃபேனாக இருந்து தான் கடைசியாக விராட் கோலி ஃபேனாக மாறி இருப்போம். அதனால் நாங்கள் என்ன சொன்னோம்னா கடைசி வரையும் நம்ம கிரிக்கெட் பார்த்துட்டு தான் இருப்போம். ஐ ஹோப் எவ்ரிபடி என்ஜாய்ஸ் த கேம். கிரிக்கெட் இஸ் நாட் அ கேம், இட்ஸ் அன் எமோஷன். அதுதான் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல வந்தோம். எங்களுக்கு அது எமோஷனல், அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு எமோஷனலாக இருந்திருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எமோஷனலாக கனெக்டாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.